கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அந்த சவாலுக்கெல்லாம் நேற்றே நான் பதிலளிக்கை தந்து விட்டேன். அதை நீங்க படிச்சு பார்த்துக்கிட்டா போதும். இல்ல அந்த வாண்டடா வண்டியில ஏறீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடி கடமை அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் தெரியாம சிஎம் சவாலை கூட்டும் போது வாண்டடா அவங்க எங்களுடைய தலைவரை ஒருவர் சவாலுக்கு கூப்பிடுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லுகின்ற உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் உண்டு. வாண்டடா எல்லாம் நாங்க வண்டியில ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அதுக்கான தனிப்பட்ட உரிமை உண்டு. நான் திமுகவினுடைய தொண்டன். எங்களுடைய தலைவரை விமர்சித்தால் பதிலடி கொடுக்கின்ற உரிமை எனக்கு உண்டு. 95% எதுவுமே செய்யல, 5% செஞ்சுட்டு அவங்களுடைய சாதனைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அதான் 5% செய்தவர் எடப்பாடி பழனிசாமி, 95% செய்தவங்க நாங்க தான். அது நாட்டு மக்களுக்கு தெரியும். எல்லாமே நாங்க அவங்க டெண்டர்களை விட்டுட்டு போனா கூட அந்த டெண்டருக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ணி கட்டடத்தை கட்டி இன்றைக்கு எல்லாமே அது செயல்படுகின்ற வகையிலே செய்திருக்கின்றவர்கள் நாங்கள். பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கி கொண்டு போனவர்கள் அவர்கள். ஆனால் அந்த டெண்டருக்கெல்லாம் வேலைகளை எல்லாம் பார்த்த அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. மறந்து விடாதீங்க. சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியா ஒளிபரப்பு செய்யறது தயாராக என்னென்ன சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியா பொதுமக்களுக்கு லைவ் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. அதாவது அவர் காலத்துல எதுவுமே செய்யல. ஆனால் நாங்கள் கேள்வி நேரத்தை சட்டமன்றத்திலே நேரடியாக ஒளிபரப்புகிறோம். கேள்வி நேரத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி அங்கே ஒளிபரப்பப்படுகிறது. அதுபோல முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் அங்கே காண்பிக்கப்படுகிறது. முழு நேரமும் அது காண்பிக்கப்படுகிறது. பாஜக சந்திப்பதற்கு தயாராகிட்டாங்க. பணத்தை கொண்டு செட்டில் பண்ணிட்டாங்க. இது பணத்தை கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 18 கோடி ரூபாய் இருக்கு. அதாவது அவருக்கு தான் தெரியும். ரயில்ல பணம் எடுப்பினாலும் தப்பிச்சுக்கிற வழியெல்லாம் அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு டெல்லியில் எங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அதனால நாங்கள் பணத்தை கொண்டு போய் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம், பணம் கொடுக்கவும் மாட்டோம். பணம் கொடுக்காமல் நாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய எய்ம். அவங்க பணத்தை கொடுத்து தோக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய எண்ணம். கரூர் சம்பவத்துல சிபிஐ அதிகாரிகள் இங்க என்கொயரி பண்ணிருக்காங்க. இப்போ திடீர்னு சென்னைக்கு டெல்லிக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாமே போயிருக்காங்க. எஸ்பில இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேர் போயிருக்காங்க. அதை சார், சிபிஐ அதிகாரிகள் எவ்வளவோ விசாரணைகள் பண்ணுவார்கள், அங்கே இங்கே இழுத்தடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். அதைத்தான் அவங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை பிடிச்சி பாரு, கொண்டு 4 மணி நேரம் உட்காந்து வச்சு அவனை டார்ச்சர் பண்ணு. அவன் அதில் அவனை டார்ச்சர் பண்ணுகின்ற வேலைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்வதற்கு அவர்களுக்கு துணை பலமாக இருப்பது சிபிஐ தான். இல்ல, தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு விட்டுருந்தாங்க. இந்நிலையில தான் அந்த கரூர் சம்பவத்துல அவங்க கட்சி நிர்வாகிகளை சிபிஐ அழைச்சிருக்கதை எப்படி பாக்குறோம்? எங்களுக்கு யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கல, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான. அன்புமணி ராமதாஸ் மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை நாங்க வீழ்த்துவோம். அன்புமணி ராமதாஸை நம்பி யாராச்சும் அவங்க கட்சியில போகட்டும், அப்புறம் பேசுவோம். ஓபிஎஸ் கருத்து கேட்பு கூட்டத்தில் யாரோட கூட்டணி போகலாங்கிற கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுகவோட கூட்டணி போகலான்னு சொல்லி அதிகம் பேர் சொல்லியிருக்கிறதா தகவல். அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. இது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால், பொதுவான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால், யாருடைய வழியிலும் குறுக்கிடாத ஆட்சியாக இது இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். எனவே ஓபிஎஸ் கூட்டிய கூட்டத்தில் அவருடைய மாவட்ட செயலாளர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் 20ஆம் தேதி கூடுது. புதுக்கோட்டைக்கு தேவையாக உள்ள காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்திற்கான ஏதாவது நீங்க கோரிக்கை வைப்பீங்களா? ஏதாவது அறிவிப்பு? சார், இங்க நில கையகப்படுத்துவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் தான் மற்ற பணிகள் தொடர முடியும். நிலம் கையகப்படுத்துவதற்காக டிஆர்ஓ நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதற்கென தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளை முதலில் செய்வோம், அதற்கு பிறகுதான் மற்ற பணிகள் தொடரும். ஏன்னா அதுதான் பேசிக். அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வோம். அரசு ஊழியர் உள்ளிட்ட பல்வேறு தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க. கோரிக்கை
சார் அதை எங்களுடைய தலைவர் பார்த்துக் கொள்வார். அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் அவருடைய பழக்கம். நிச்சயமாக அரசு ஊழியர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற தலைவராகத்தான் எங்களுடைய தலைவர் இருப்பார். பொதுல வேற ஏதாவது சொல்றீங்க? சென்னை பாஷைலாம் நீங்க அதிகம் அறிக்கையில தனியா வந்தாலும் கூட்டணியோட வந்தாலும் வந்து சஸ்பென்ஸ் சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. சஸ்பென்ஸா இருக்கும். தனியா கூட்டணியோட பாருங்க, யார் தனியா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை. சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை. அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும், யாராச்சும் போய் சேரட்டும், சேர்ந்தா கூட்டணியா வரட்டும், சேராட்டி தனியா வரட்டும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எங்கள் தலைவர் தைரியமானவர், நாங்கள் தைரியமானவர். காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி வந்து காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள்லாம் வந்து தாவேக்காவோட கூட்டணி போறதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏதாவது குட்டையை குழப்பி விட்டு தேர்தல் நேரங்கள்ல குட்டையை குழப்பி விடுவது எங்கேயுமே வழக்கம்தான். சீட்டு அதிகமா கேட்கணும் என்பதற்காக சில டிமாண்டுகள் வைப்பது வழக்கம்தான். ஆனால் எதுவும் நடக்காது. கடந்த தேர்தலை போலவே எல்லாமே இருக்கும். ஆட்சியை திமுக பிடிக்கும். சார், பாமக கூட்டணி அன்புமணி வந்து பாஜக கூட்டணி போக போகணும்னு ஆசைப்படுறாரு, ராமதாஸ் திமுக கூட்டணி போக போகணும்னு ஆசைப்படுறாரு. இதுல 2 பேருக்கு பிரிவுல திமுக எதுவும் காய் நகர்த்தி நம்ம வந்து கூட்டணி நாங்க காய் நகர்த்த வேண்டியதே இல்லை. எங்களுக்கு எல்லாமே எது வர வேண்டியமோ அதெல்லாம் வந்து சேரும்.